ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு தொடர்பாக ரஷ்யாவிடம் விளக்கமளிக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழு ரஷ்யா சென்ற நிலையில் மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன் அட்டாக் நடைபெற்றதால் அவர்கள் சென்ற விமானம் தரை இறங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைத்த ஆதரவு கோர அனைத்து கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுக்களை மத்திய அரசு கடந்த மே மாதம் 17ஆம் தேதி அமைத்தது. திமுக துணை பொதுச் செயலாளரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி, காங்கிரஸ் எம்பி சசி தரூர், பாஜக எம்பிக்கள் ரவிசங்கர் பிரசாத், பைஜா என் பாண்டா, ஐக்கிய ஜனதாதள எம்பி சஞ்சய் குமார் ஜா, தேசியவாத காங்கிரசின் சரத் பவார் பிரிவைச் சேர்ந்த எம்பி சுப்ரியா சுலே, சிவ்சேனா எம்பி ஸ்ரீநாத் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. கனிமொழி தலைமையிலான குழுவில் சமாஜ்வாதி எம்பி ராஜீவ் ராய், தேசிய மாநாட்டு கட்சி எம்பி மியான் அல்தாப் அகமத், பாஜக எம்பி பிரிஜேஷ் சோப்டா, ஆர்ஜேடி கட்சியின் பிரேம்சந்த் குப்தா, ஆம் ஆத்மியின் அசோக் குமார் மிட்டல், தூதர்கள் மாங்சிவ் யஸ்புரி, ஜாதேவ் அஷ்ரப் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்கின்றனர். இந்நிலையில் கனிமொழி தலைமையிலான குழுவினர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து மாஸ்கோ புறப்படுவதற்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். பயங்கரவாதத்தால் நாம் 26 உயிர்களை இழந்திருப்பதால் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றன. ஆனால் என்ன நடந்தது என்ற உண்மையை கூறவே நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் என்றும் கனிமொழி தெரிவித்தார். அதன் பிறகு பிளைட் ஏறிய கனிமொழியின் டீம் மாஸ்கோவில் தரை இறங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டதோடு அரை மணி நேரமாக அவர்கள் சென்ற விமானம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் பதற்றம் தொடர்ந்து இருப்பதால் மாஸ்கோவை இலக்காக கொண்டு மொத்தம் 105 ட்ரோன்களை யுக்ரைன் ஏவியதாக சொல்லப்படுகிறது. இதனை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்து நொறுக்கியது. இந்த தாக்குதல் காரணமாக மாஸ்கோவை சுற்றி விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனிமொழி சென்ற விமானம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தரையிறங்க அரை மணி நேரம் இருந்த நிலையில் மாஸ்கோ மீது யுக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் காரணமாக அரை மணி நேரம் வானில் வட்டமடித்த கனிமொழி சென்ற விமானம் பின்னர் மாஸ்கோவில் பத்திரமாக தரையிறங்கியது. அதன்பின் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினை வரவேற்று பத்திரமாக ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். இந்த குழு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் மாஸ்கோவில் ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து லாத்வியா, ஸ்லோவேனியா, கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கனிமொழி தலைமையிலான குழு பயணம் மேற்கொள்ள இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.